ஹலோ கைஸ், வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். இன்றைக்கி என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா டூ ஒய் லூப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ டூ ஒய் லூப் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டு போகிறீங்க. அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்வேர்டு வந்து தப்பாக போடுவீங்க. ஆனாலுமே இருந்தாலும் என்ன ஆகும்னா, உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் கரெக்டாக போடுற வரைக்கும் எனக்கு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் டைம்ஸில் அந்த பாஸ்வேர்டுன்ற இது வந்து எனக்கு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டூ ஒய் லூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்னோட கண்டிஷன் தப்பாக இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு அந்த கோடு வந்து எனக்கு ரன் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லூப்ஸில் என்ன ஆகும்னா, என்னோட கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். பட் டூ ஒய் லூப்பில் என்னோட கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒன் டைம்ஸ் ஆச்சு எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து லூப்பை விட்டு எனக்கு வெளியே போகும். இதுதான் நம்ம என்ன சொல்வோம்னா டூ ஒய் லூப் அப்படின்னு நம்ம சொல்வோம். அப்போ டூ ஒய் லூப்போட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா, டூன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கோட் என்ன எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஒயிலில் நம்ம கண்டிஷன்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே, இதை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கோட் நம்ம பார்க்கலாம். நான் இன்ட் i ஈக்குவல் டு எனக்கு ஸ்டார்டிங் இன்ஸ்டலேஷன் நான் கொடுத்துட்டேன். டூவில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் இப்போ தெரியுதா நம்மளுக்கு ஏன் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு எனக்கு பிரிண்ட் ஆகும். உள்ளே என்ட்ரு ஆகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா என்னோட கண்டிஷன்ஸ் எனக்கு செக் பண்ணுது. அப்போ என்ன ஆகுனா என்னோட கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டு பிரிண்ட் ஆகிட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னென்னா கண்டிஷன்ஸை செக் பண்ணுவோம். அப்போ டூ ஒய் லூப்ன்ற போது அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு எனக்கு என்னென்னா என்னோடய ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஐட்ரேஷன் கொடுத்துட்டு அதேமாதிரி ஒயில் லூப்பில் நான் கண்டிஷன்ஸை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா என்னோட கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரையும் எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ அந்த கண்டிஷன் ஐஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கொடுத்து அதுக்கு 1 2 3 4 5 சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வந்து டிக்ளேர் ஆச்சு. இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்க அப்கமிங்கில் வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.